தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, எல்லாமே சரித்திரமாக்கப்படும். ஆனால் சில நிகழ்வுகள் தான் உண்மையான சரித்திரமாகும். தினமணியை காட்டிலும் கடந்த நூற்றாண்டின் சரித்திரத்தை உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை என்பது இல்லை. ஆனால் தினமணியில் நாம் ஒருபோதும் பார்க்க இயலாது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று அந்த உண்மையை நாம் பார்க்க இயலாது. ஆனாலும் கூட சில பேர் தான் நினைப்பதையெல்லாம் செய்தியாக கொண்டு வந்து அதை வரலாறாக மாற்றுவதற்கு முயல்வார்கள். ஆனால் தினமணி மட்டும்தான் உண்மையை மட்டுமே வரலாறாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கு செய்தி வெளியிடுகிறது. எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்து வெளியிடுவதுதான் பத்திரிகை தர்மம். அந்த தர்மத்தை தொடங்கிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரை விடாமல் கடைபிடிக்கின்ற ஒரு பத்திரிகை என்று சொன்னால் அது தினமணிதான். நான் இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு மேலது ஆளுநராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதல் விதை எங்கே விழுந்தது என்று நினைக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது தினமணியின் மூலமாக மட்டும்தான் என் மனதிலே விழுந்தது. இன்றைக்கு தினமணியினுடைய முகப்பு மாறி இருக்கிறது. பழைய தினமணியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தினமணி என்று போட்டிருப்பார்கள். தினமணி என்று போட்டிருக்கின்ற அந்த பெயருக்கு அருகிலேயே ஒரு சின்ன பெட்டி செய்தி எப்பொழுதுமே வரும். அந்த பெட்டி செய்தியை நான் எப்பொழுதும் தவறாமல் படிப்பவன். மேதகு ஆளுநராக இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பெட்டி செய்தி என் மனதிலே ஏற்படுத்திய அந்த விதைதான் இன்றைக்கு ஆழ விருட்சமாக என்னுடைய மனதிற்குள்ளாக வளர்ந்திருக்கிறது. ஒரு பாரதி விழா, அந்த விழாவிலே ஒரு விருது, அதை எங்கே தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உகந்த இடம் நம்முடைய இந்த சேதுபதி பள்ளிதான் என்பதை நான் உணர்ந்தே நிற்கிறேன். தமிழே உலா வந்த இடம், பாரதி உலா வந்த இடம். அதில் நான் நம்முடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களை சந்தித்து நான் மாலையிட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் உடனே மாலையிடுவதற்காக மேலே சென்றேன். கீழே இறங்கியவுடன் அவர் சொன்னார்கள், இந்த பாரதியினுடைய சிலையில் ஒரு மகத்தான சரித்திரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். பாரதி என்றாலே சரித்திரம்தான். அதுல பாரதி சிலையிலும் ஒரு சரித்திரம், அதுவும் நம் பள்ளியில் இருக்கின்ற சிலையிலும் ஒரு சரித்திரம் என்பதை உணர்ந்து கொண்டே அது என்ன என்று அவரே விளக்கினார்கள். நான் இந்த பள்ளியினுடைய மாணவனாக இருந்த நேரத்தில் தெரு தெருவாக சென்று சில்லறை காசுகளாக வசூலித்து அப்படி வசூலிக்கப்பட்ட தொகையிலே இருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிலை என்று சொன்னார்கள். பாரதியை பற்றி பேசுகிற பொழுது தேசியத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. தேசியம் தமிழ் மண்ணிலே தோற்கிறது என்று சொன்னால் பாரதியினுடைய கவிதைகளும் தோற்கின்றன என்றுதான் அர்த்தம். பாரதியினுடைய கவிதை தோற்குமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒருபோதும் தோற்காது. ஏனென்று சொன்னால் அவை அனைத்தின் சத்தியத்தினுடைய வார்த்தைகள், அவை அத்தனையும் சத்தியத்தினுடைய வடிவங்கள். அது ஒருபோதும் தோற்காது. அப்படி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். இது ஏதோ பாரதி சொன்னதோடு இல்லை. நம்ம சாமி நம்ம மணிகண்டன்ஜி அவர்களை ஒரு சின்ன சிக்கல்ல மாற்றக்கு பார்த்தாரு. ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த காலத்தில் பீச்சிலே தான் பொதுக்கூட்டம் நடைபெறும். பீச்சிலே நடைபெறும் என்று சொன்னால் இன்றைக்கு போலவா நிலவொளியை விட மிஞ்சுகின்ற வண்ண விளக்குகள் எல்லாம் அங்கே கிடையாது. பெட்ரோமஸ் லைக்கி 2 பேர் தலையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் நடைபெறும். அது நடைபெறுகிற பொழுது பாரதி பேசுவார்.
பாரதி அன்றைக்கு சென்னைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட முன்பு அவரை பார்ப்பதற்காக செல்கிறார். சிலர் தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். பாரதியிடம் நடக்குமா? பாரதி நேராக உள்ளே செல்கிறார். உள்ளே சென்ற பாரதி மகாத்மா காந்தியை பார்த்து நேரடியாக கேட்கிறார், மிஸ்டர் காந்தி, நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய அந்த கடற்கரை கூட்டத்திலே பேச இயலுமா என்று கேட்கிறார். காந்தி மகானுக்கு புரிகிறது பாரதி மகத்தான மனிதன் என்று. ஆனால் நம்மவர்களுக்கு புரிய வேண்டுமே, அதுதான் பிரச்சனை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு வரவில்லை, நாளைக்கு வேண்டுமானால் நான் என்னாலே கலந்து கொள்ள முடியும். பாரதி தெளிவாக சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் சொல்லுங்கள், நாளை என்பது கிடையாது. ஏனென்றால் பாரதியும் எதையும் எதிர்பார்த்து தன்னை சுதந்திர போராட்டத்தில் இணைத்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட பாரதியினுடைய விழா, அந்த பாரதியினுடைய விருது தினமணியால் வழங்கப்படுகிறது. அருமை சகோதரர் வைத்தியநாதன் அவர்கள் அதற்கான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையே அழைத்து வந்து இந்த விழாவை எடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட உடனேயே நான் சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இத்தனை நிகழ்ச்சிகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் வருகிறேன் என்று சொல்லிய பின்புதான் 2 தினங்களுக்கு முன்பாக இந்திய திருநாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் ஜார்க்கண்டுக்கு வருகிறார்கள் என்று செய்தி வருகிறது. சரி, எப்படியாவது நாம் உடனே டிக்கெட்டை எல்லாம் மாற்றி போட்டு அவர் துணை ஜனாதிபதியோடையே அவருடைய விமானத்திலேயே டெல்லிக்கு சென்று, டெல்லியிலே அடுத்த நாள் இன்றைக்கு காலையில் டெல்லியிலே இருந்து மதுரைக்கு விமானத்தை பிடித்து வந்து விடலாம் என்பதற்காக எல்லாவற்றையும் மாற்றி போட்ட பின்பு அடுத்த செய்தி வருகிறது. இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு மோடி அவர்கள் எல்லா துணைவேந்தர்களோடும் வேந்தர்களோடும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தொடர்பு கொள்கிறார் என்று வருகிறது. என்னடா, நாம் ஆசிரியருக்கு வேறு வாக்கு கொடுத்து விட்டோம். அது மட்டுமல்ல, மணிகண்டனை போன்றவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இந்த ஆய்வுக்காகவே செலவிடுகிறார்களே, அவர்களுக்கு அவர்களுடைய இடத்திலே சென்று அந்த மண்ணிலே, எந்த மண்ணில் அவர் ஆசிரியராக தமிழாசிரியராக உலா வந்தாரோ அந்த பள்ளியிலே தருகின்ற ஒரு வாய்ப்பை நாம் இழந்து விடுவோமோ என்று நினைத்தேன். ஆனால் சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பித்தது. 11:15 மோடிஜி அவர்கள் முடித்தார்கள். 12 மணிக்கு விமானத்தை பிடித்து பெங்களூர் வழியாக இங்கே வந்து சேர்ந்தேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனதில் தீர்க்கம் இருந்தால் அது நடந்தே தீரும். நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், கவர்னர் கையிலே வாங்க வேண்டுமானால் மணிகண்டன் அவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் என்கின்ற தனி மனிதனாக சொல்கிறேன், இவரை போன்றவர்களுக்கு விருது கொடுக்கின்ற பெரும் வாய்ப்பை என்னுடைய கைகள் பெற்றிருக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையாகும். பாரதி போல உணர்வின் மூலமாக ஒன்றை சொல்லக்கூடிய சக்தி வேற எவனுக்கும் கிடையாது. உலகத்திலேயே நமக்கு தெரிந்து மகாகவி என்று போற்றப்படுவர்கள் 3 பேர் தான். மகாகவி கம்பன், மகாகவி காளிதாஸ், அதற்கு அடுத்தது மகாகவி பாரதி. அவன் தான் சொன்னான், ஓங்கி உயர்ந்த கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று சொன்னான். ஏதோ நாமே அந்த கம்பத்து மேல ஏறி அந்த கம்பத்தின் உச்சியிலே நின்று கொண்டு வந்தே மாதரம் என்று சொல்லிவிட்டு பிறகு கொடியை ஏற்றி கீழே இறங்கிய போன்ற உணர்வை 3 வார்த்தைகளை கொண்டு வந்து உள்ளத்திலே சேர்த்த ஒரு மகத்தான கவி மகாகவி பாரதி. அதனால்தான் அருமை பெரியவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தினமணி 88 ஆண்டுகளாகி இருக்கிறது. இது இன்னும் ஒரு பல 100 ஆண்டுகளை காண்கின்ற பத்திரிகையாக தொடர வேண்டும். வெறும் 30
அதுல என்ன ஒரு புதிய செய்தியாக, புதிய வரலாறாக நாம் அறிந்து கொண்டது என்று சொன்னால், எந்த தினத்தில் பாரதி இந்த பூவுலகை விட்டு விடைபெற்றாரோ அந்த தினத்தில் தொடங்கப்பட்டதுதான் தினமணி என்கின்ற வரலாறு தான் இன்றைக்குத்தான் நான் தெரிந்து கொண்டேன். அதில் இருந்து பாரதி வாழ்கிறான் என்று சொன்னால் தினமணியோடு சேர்ந்து வாழ்கிறான் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் என்று பார்த்தால் 38 மணிகண்டஞ்சே பாரதி வாழ்ந்தது 39. வெறும் 39 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் அடுத்த 39,000 ஆண்டுகளுக்கான உணர்வுகளை இந்த மண்ணிற்காக விட்டு சென்றிருக்கிறான். அதுதான் பாரதியினுடைய மகத்தான சாதனை. பாரதியினுடைய வரிகள் இன்றைக்கு படித்தாலும் 30,000 ஆண்டுகள் கழித்து படித்தாலும் அது வீர உணர்வை, தேசிய உணர்வை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கும். அத்தகைய மகத்தான மனிதனுடைய விழா, அந்த விழாவிலே ஒரு மகத்தான மனிதனுக்கு விருது, அதை நடத்துகின்ற இடம் மகத்தான மனிதன், தமிழாசிரியராக தமிழாக உலா வந்த நம்முடைய சேதுபதி பள்ளி. அதில் நாம் தருகின்ற விருது நம்முடைய மகத்தான பத்திரிகை தினமணியும் அதனுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் மூலமாக தருகின்ற விருது என்பதில் பெருமை கொண்டு இத்தனை நேரம் என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க ஜார்க்கண்ட் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜோஹார்.